எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். பாடுக சத்தமா. எனக்கு எதிராய் வரும் இந்த தேவனால் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஓ எந்த தேவனால் குரபா கலா பரா கலா பதலா ரபா. ஹல்லேலூயா. உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆவில விடுதலையோட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு சொன்னாரே, அப்படியே நம்பி உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் எந்த பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் எந்த பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் ஓரி பலபதல பகல பதல ரதல ரலதரா. ஹல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் பெற்றுக் கொள்ளுகிற நேரபதரபலபதரபலதியந்தரபா. உந்தன் வழிகளில் நான் எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். Glory, glory, glory. இந்த ராத்திரி வேளையில் தேவ பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். இந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் இப்போதே நிர்மூலமாய் போய்விடும். Glory. எனக்கு எதிராய் வரபகதரா யாபல ஹந்தரபல் யாபகதுரபோ
எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானவே, இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானவே, எந்த சரீரம் என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. ஆவியானவர் சொல்றாரு, இந்த ராத்திரி உன் சரீரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன். பலவீனங்கள் முறிக்கப்படுகிற நேரம், பலவீனங்கள் முறிக்கப்படுகிற நேரம், வியாதியின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிற நேரம். துரபலபா ஷியகலபரபலபா தியதலதரபல துரபலபரபகலபரியா கத்துரபலபகந்தலரபலவதியதரபா திக்கத்துரபலகந்தரபல தியக்கத்துரபலபரபா திமரியா கத்துரபலபஹத்துலபரா மக்கபரபலியா கத்தல கத்தரலகதலரனரா ஏவனகந்தரபல கத்யக்கலபஹத்தலபதியதரபா திக்கத்துரபலதியந்தரபா. எதிரான ஆயுதங்கள், எதிரான ஆயுதங்கள், எதிரான வல்லமைகள், எதிரான மனுஷிக கிரியைகள் இந்த ராத்திரி காலம் அழிக்கப்படுகிறது, ராத்திரி காலம் அழிக்கப்படுகிறது. உன் நன்மைகளை பல ஆண்டுகளாக கண் வைத்த வல்லமைகள் இந்த ராத்திரி அழிக்கப்படுகிறது. ஊராக்கா பாக்கரா தியபக்கதலரபோ லின்மக்கரோஹோ ஷக்கனே இக்ரபலதியதமரபக்கதலரபா. தெய்வத்தின் வல்லமை, தெய்வத்தின் வல்லமை, தெய்வத்தின் வல்லமை, தெய்வத்தின் வல்லமை மேற்கொள்ளுகிறது, மேற்கொள்ளுகிறது, மேற்கொள்ளுகிறது. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனா. சொல்லுங்க சொல்லுங்க, எங்கெங்கறதெல்லாம் ஆயுதங்கள் எழும்புகிறதோ இந்த ராத்திரி, இந்த ராத்திரி, இந்த ராத்திரி முறியடிக்கப்படுகிறது, முறியடிக்கப்படுகிறது. உன்னை வியாதிக்குள்ளாக்குகிற ஆயுதங்கள், குடும்பத்தை பிரிக்கிற ஆயுதங்கள், நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஆயுதங்கள் முறிக்கப்படுகிற நேரம், முறிக்கப்படுகிற நேரம், முறிக்கப்படுகிற நேரம். லோர கோர தியா கதலரனா ரக்கபௌன கதலதரபா லிதரப. மனுஷனுடைய ரகசிய திட்டங்கள், மறைவிட யோசனைகள் அழிக்கப்படுகிற நேரம், அழிக்கப்படுகிற நேரம். லுதர கலபன கதபர ஹல கதலபதரனரா ரிதன கபௌரி ஹதகலரமனா இல்பௌ நியாதி ரகதஹலரே ரிம்ரகனமோ ரிமா கஹதலரதியதலரபா துரபலப கந்துரபல கபரபலப தரபா. நான் மிக தெளிவாய் ஆவியில உணர்கிறேன், மிக தெளிவாய் ஆலயத்தில் ஆவியில உணர்கிறேன். இந்த பீடத்தில் இருக்கும்போது உணர்கிறேன், உன் குடும்பத்தை பிரித்து வைத்த அந்த வல்லமை, பிரித்து வைத்த அந்த ஆவி, நஷ்டத்தை ஏற்படுத்தின அந்த வல்லமை இப்போது 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 வியாதிகளை கொண்டு வந்த வல்லமை, வியாதிகளை கொண்டு வந்த வல்லமை, பொல்லாத வியாதிகளை கொண்டு வந்த வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, 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 அழிக்கப்படுகிறது. சிலரை கத்த திரும்ப மீட்டு எடுக்கிறார். மீட்பின் காலங்களுக்குள்ள கத்தர் கொண்டு வருகிறார், திரும்ப வருகிற காலங்களுக்குள்ள கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கோரபாஷியந்தலதரபா. இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால், இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம்
இந்த ராத்திரி ஆமென் மீட்பின் இரவு என்று ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். மீட்பின் இரவு, மீட்பின் இரவு, மீட்பின் இரவு, மீட்பின் இரவு. குடும்ப உறவுகளை கர்த்தர் மீட்டு தருகிறார். இனி பிளவுகள், பிரிவினைகள் இல்ல. வியாதியின் நிலைகளிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறார். பொல்லாத வியாதியின் கிரியைகள் இனி இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah. உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். கர்த்தர் சொல்றாரு, அப்படிலாம் அவன் நினைச்ச உடனே உன் மேல எதையும் செய்ய முடியாதுப்பா. 2 வார்த்தை பேசிட்டான், அப்படி செய்ய விடுவேனா? நான் உன்னை சுற்றி வேலி அடைக்கிறேன். பரலோக வேலியை தாண்டி ஒன்னும் வர முடியாது. பரலோக வேலியை தாண்டி ஒன்னும் வர முடியாது. என்னோடு உள்ள அன்பு ஐக்கியம் சாதாரணமானதா? அவன் நினைக்கிறான் நீ வெறும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு, ஆனா என்னோடு ஐக்கியம் உள்ளவர்களை சுற்றி நான் வேலி அடைக்கிறேன், வேலி அடைக்கிறேன். பிரதர், எத்தனை விபத்து நடந்திருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய மூவிங் ஃபென்ஸ், நகரும் வேலி கூட இருந்ததுனால யாக்கும் விபத்து இல்லாம கர்த்தர் காத்து கொண்டு வந்தார். உன் ஜீவனை பறிக்க, இந்த வியாதியிலே நீ முடிஞ்சு போயிருவன்னு எத்தனை பேர் கர்த்தர் சொல்றாரு. இந்த வியாதி மரணத்துக்கு அல்ல, இது ஒரு விசுவாச பரீட்சைக்கா, விசுவாச பரீட்சைக்கா. பிள்ளைகளை இழந்துட்ட, உனக்கு எதிர்காலம் இல்லை. யார் சொன்னது? நான் மீட்டு தருகிறவன். கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் மீட்பையும் சிறப்பான முடிவையும் நமக்கு தரும். தெய்வீக மீட்பு. 2 நிமிஷம் தெய்வ சமூகத்தில் உங்க குடும்ப சூழ்நிலைகள் அப்படியே இறக்கி வச்சு, பா, வார்த்தைக்கு முன்பாக என்னையும் என் குடும்பத்தை, என் காரியங்களை நிறுத்துறேன். யாரும் உங்களை நடத்த மாட்டாங்க, யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க ஒண்ணு உணர முடியும். அவரோடு உள்ள ஐக்கியம் உங்களுக்கு இருக்குன்னா, அவர் கை உங்களை பிடித்து அடுத்த நிலைகளுக்குள்ள உங்களை கொண்டு போகிறத நீங்க உணர முடியும். You can realize, you can realize, you can realize. கோரினை ஆந்தரலதனமா ரல் கத்தரபோரபோரோ ரேனகலரு கத்தரலே Thank you, Lord.
உங்களுக்கு ஒரு பிரகாசமான பின்னிலைமை உண்டு. பிரகாசமான பின்னிலைமை உண்டு. உன் சரீரத்திற்கு ஒரு பின்னிலைமை உண்டு. உன் குடும்பத்திற்கு ஒரு பின்னிலைமை உண்டு. உன் பொருளாதாரத்திற்கு ஒரு பின்னிலைமை உண்டு. ஸ்தோத்திரம். பலவீனப்படுகிற ஒரு முடிவை நோக்கி அல்ல, பலமும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு முடிவை நோக்கியாக்கோ கர்த்தர் தம்மோடு ஐக்கியப்படுகிறவர்களை கொண்டு போகிறார். நஷ்டத்தில் முடிகிறதல்ல, இரட்டிப்பான நன்மை உண்டாயிற்று என்கிற சாட்சியோடையாக்கோ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் இந்த வார்த்தையை பீடத்திலிருந்து சொல்லுகிறார். நீ உயிரோடு இருப்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. There is reason. நீ நினைக்கிற ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. கர்த்தர் சொல்றார், தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு உள்ள ஐக்கியத்தை மட்டும் நீ காத்து கொண்டிரு. ஐக்கியத்தை மட்டும் காத்து கொண்டிரு. ஐக்கியத்தை மட்டும் காத்து கொண்டிரு. இப்போது ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும்பா, நீங்க போதும் ஆண்டவரே. நீ சமூகம் எங்க வாழ்க்கையின் மேன்மையானது ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே சொல்லுவோம், உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரனும் உந்தன் நேசமே. கொடியாக ஏசையா உந்தன் நேசமே. மடி மீது அவளனோ மழலை குழந்தை நான். உம்மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான். உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு ஏசையா உள்ள நல்ல தகப்பனே, உம்மோடு இணைந்து வாழ்கிற உன்னத ஆசீர்வாதங்களை மேன்மைகளை தொடர்ந்து எங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்து நடத்தும்படிக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாத மகிமைக்குள் எங்களை நிறுத்தும், கிருபை பெருகச் செய்யும், காத்துக்கொள்ளும்.